ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 93. இதில் கணேசர் உடன் விட்டலன் லீலைகள் காண்போம். முன்பு ஒரு சமயம் பண்டரிநாதன் தான் உருவோடு கூடிய விருந்தினன் ஆகவும் சிற்சில சமயங்களில் உருவம் அற்றவனாகவும் துக்காராமுடன் விருந்து உண்டு வந்தான். இந்த செய்தி மெல்ல மெல்ல ஊர் முழுவதும் பரவி வந்தது. தேவ நகரத்துக்கு சில மைல் தொலைவில் கிச்சன்வாடி என்ற ஒரு அழகிய சிறு கிராமம். அதிலே வேதம் ஓதிய நல் ஒழுக்கமுள்ள அந்தணர் பலர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒருவர் கணேச பக்தர். துக்காராம் இறைவனுடன் உண்பது போன்று தமது இஷ்ட தெய்வமாகிய விநாயகர் ஒரு நாளும் நம்மோடு உண்டது கிடையாது. நாமோ தீவிரமான கணபதி உபாசனை செய்பவர். நமக்கு கிட்டாதது இவனுக்கு எப்படி கிட்டியிருக்கும்? இதுவும் வெறும் மோசடி என நினைத்தார்கள். இந்த செய்தியை துக்காராம் ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்டார். அவருக்கு அறிவுறுத்த கருதி தாமே கிச்சன் வாடிக்கு சென்றார். அந்த அந்தணர் இவரை அன்புடன் வரவேற்று, சுவாமி, தாங்கள் பண்டரிநாதன் உடன் தினமும் உட்கார்ந்து சாப்பிடுவதாக கேள்விப்பட்டேன். என் உபாசன மூர்த்தியாகிய விநாயகரும் என்னுடன் உணவு அருந்தும்படி செய்ய வேண்டும் என்றான் அவன். பக்தர்கள் எதை விரும்பினாலும் இறைவன் கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வான். ஆகவே இன்று நீ கட்டாயம் என்னுடன் உண்ண வேண்டும் என அழைத்தால் விநாயகப் பெருமான் வந்து பக்கத்தில் அமர்ந்து உண்பார் என்றார் துக்காராம். இப்பொழுது சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது. இலைகள் போடப்பட்டு பரிமாறப்பட்டன. துக்காராம் சுவாமியின் அருகே ஒரு இலை பண்டரிநாதனுக்கும் கணேசருக்கும் அவரது பக்தர்களுக்கு அருகிலும் இலைகள் போடப்பட்டன. கணேச பக்தர் நெடுநேரம் அழைத்தும் கணபதி வரவில்லை. அப்போது துக்காராம், சுவாமி, இப்போதுதான் கணநாதர் உள்ளே சென்றார். கடலிலே விழுந்த ஒரு அடியாரது கப்பலை மூழ்காமல் காக்க அங்கு சென்று இருந்தார். அதனால்தான் தாமதம் என்றார் அவர். இப்பொழுது கிச்சன்வாடி அந்தணர் உள்ளே சென்று பார்க்க கணேசர் ஈரம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து இருந்தார். கடலின் உப்பு நீர் அவர் உடலில் இருந்து சொட்டி கொண்டு இருந்தன. உண்ண வரும்படி அழைத்தார். அவர் விநாயகர் ஆசையே கிடையாது. மிகவும் வருந்தி துக்காராம் சுவாமியிடம் வந்து, சுவாமி, நீங்களே அழைத்தாலன்றி வரமாட்டார் என கூற, உடனே துக்காராம் அங்கு சென்று வேண்ட விநாயகரும் பாண்டுரங்கனும் வந்து அமர்ந்து சாப்பிட்டார்கள். இப்பொழுது இலையில் இடப்பட்ட பொருட்கள் மறைவது மட்டும் எல்லோருக்கும் தெரிந்தன. ஆனால் துக்காராம் சுவாமிக்கு இருவரது திரு வடிவங்களும் பாண்டுரங்கர் தமக்கு அருகிலும் கணேசர் தமது அடியாருக்கு அருகிலும் உட்கார்ந்து இலையில் இடப்பட்டவைகளை சுவைத்து சுவைத்து உண்பது தெரிந்தன. இந்த செயலினால் கிச்சன்வாடி அந்தணர் குலம் தம்மை விட பிறப்பிலே கீழ்ஜாதி என்ற மனநிலையை விட்டுவிட்டு துக்காரமை தெய்வமாக கொண்டாடல் ஆனார்கள். இவரது கவிதை வெள்ளமும் பெருக்கெடுத்து ஓடின. ஒரு சமயம் துக்காராமின் அன்பர் ஒரு கட்டு கரும்பை அவரிடம் கொடுத்தார். அவர் அதை வீட்டுக்கு எடுத்து வராமல் வீதி வழியே சென்ற பலருக்கும் ஒவ்வொன்றாக கொடுப்பதை தெருத்திணையிலே நின்று பார்த்து இருந்தால் கமலாபாய். சில கரும்பு துண்டுகள் உடனாவது அவர் வீடு திரும்புவார் என நினைத்தால், இவரோ கையில் ஒரே ஒரு கரும்பை வீட்டில் படி ஏறினார். அவள் கோபம் பொங்கி எழுந்தது. திண்ணையில் இருந்தபடி அந்த கரும்பினாலேயே அவர் தலைமீது ஓங்கி அடித்து விட்டால் கரும்பு சரியாக 2 துண்டாகி கீழே விழுந்தது. அப்பொழுதும் அவர் மிகவும் அமைதியாக கீழே விழுந்த துண்டை பொறுக்கி எடுத்து கொண்டார். இந்த செயலினால் கமலாபாய் பிறகு மிக மிக வருந்தினாள். பொறுமை உள்ளவர்களுக்கே இறைவன் திருவருள் சுலபமாக கிட்டும் என்பதை அவர் அவளுக்கு உபதேசித்தார். இதன் பின்பு ஒரு சமயம் பண்டரிபுரத்துக்கு திருவிழாவுக்கு தம்மால் செல்ல முடியவில்லையே என ஏங்கி அவர் ஒரு ஓலை எழுதி அனுப்பினார். அதற்கு இறைவன் பதில் எழுதியதோடு
கருடனையும் அனுப்பி வைத்தான். இறைவன் ஏறி வரும் கருடன் மீது தான் ஏறி வருவதற்கு இவர் மனம் பெறாமல் உற்சவம் முடிந்ததும் வந்து தரிசனம் தரும்படி செய்தி அனுப்பினார். இதன் பின்பு பண்டரிபுரத்திலே நிம்பராஜன், ஷேக் முகமது என்ற 2 பக்தர்களின் பொருட்டு இறைவன் காட்சி தந்ததையும், நிம்பராஜனுடைய கவிதைகளோடு இவர் கவிதைகளை பாடும்படி பாண்டுரங்கனே வந்து கேட்டதும் தெரிந்து மனம் உருகி மேலும் சில கவிதைகள் செய்யலானார். இதன் பின்பு அவந்தி நகரத்து அந்தணர் ஒருவர் ஞானேஸ்வரர் கனவில் கட்டளையிட்டதாக கூறி இவரிடம் கல்வி பயிலும் பொருட்டு வந்தார். இவருக்கு எதிரில் உள்ள ஒரு நல்ல தேங்காய் இருந்தது. மகாராஷ்டிரா பாஷையிலே சில விருத்தங்களை எழுதி இந்த தேங்காயை பண்டரிநாதனுக்கு உடைத்து நிவேதனம் செய்து முழுவதையும் நீயே தின்றுவிடு, பிறகு இந்த விருத்தங்களை படி என்றார். இதில் நம்பிக்கை கொள்ளாத அந்த அந்தணன் அவைகளை அங்கே வைத்துவிட்டு போய்விட்டான். இந்த நிலையில் அங்கு ஒரு இளைஞன் வந்தான். அவன் எழுத்து அறிவு அற்றவன். அவனுடைய தந்தையோ சகல சாஸ்திர பண்டிதர். பிறர் பரிகாசம் பொறுக்காமல் அவன் துக்காராம் வீட்டிற்கு வந்தான். இவர் விருத்தத்தையும் தேங்காயையும் அவனிடம் கொடுத்து ராஜசபைக்கு அனுப்பி வைத்தார். அவன் இவர் சொன்னபடி செய்து சிறந்த ஞானம் பெற்று ராஜசபையிலே தந்தை வாதுக்கு அழைத்தவருடன் வாதாடி வெற்றி பெற்றுவிட்டான். இந்த அதிசயத்தை கண்ட மன்னர் சிவாஜி இவரை அடிக்கடி கண்டு அளவலாவி வந்தார். இவரது கூட்டு உறவினால் மனம் தெளியும், அரசியல் உயரும் என அந்த மன்னர் நம்பினார். இதன் பின்பு மேலும் சில அரிய செயல்கள் நிகழ்ந்தன. அன்பின் மிகுதியினால் ஒரு பெண்மணி அடித்த ஓட்டை சொம்பு 10 மாற்று பசும் பொன்னாகி அவளது மெய்யன்பை நிரூபித்தது. இப்படி பல வகையாலும் பக்தி யோகத்தை வற்புறுத்தி தனது இனிய கான அமுதத்தால் மக்களை நல்வழிப்படுத்தியவர். ஒரு நாள் நடுவீதியிலே பஜனை செய்யும் பொழுது பூத உடலுடன் விமானத்தில் ஏறி சென்றதாக கர்ண பரம்பரை செய்தி பேசுகின்றன. இவருடைய பாடல்களை சில அந்தணர்கள் புனல்வாதம் செய்து பார்க்க ஓலைகள் மீண்டன என சரித்திரம் சொல்லுகின்றன. நின் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என நடந்து காட்டிய இந்த மகானது சமாதி பூனாவுக்கு 10-12 மைல் தூரத்தில் உள்ள தேகு ரோட் என்னும் இடத்தில் விளங்குகிறது. இது தற்போது இராணுவ ஸ்தலமாக இருக்கிறது என்றாலும் அந்த பகுதியிலே வாழ்பவர்கள் இப்பொழுதும் அவர் கனவில் வந்து பிறர் துயர் தீர்ப்பதாக சொல்லுகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.